வைல்ட் ரோஸ், உற்சாகத்தின் மலர், பேரார்வத்தின் மலர், கொண்டாட்டத்தின் மலர். இந்த மலர் தீர்வு நம்மிடம் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, கொண்டாட்டம் என்பது வெளியில இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறது. அதனை நீங்க அதை உணருங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த மலர் தீர்வு நம்ம கிட்ட சொல்ல வர்றது, கொண்டாட்டம் அப்படிங்கிறது. நாம் நமக்கு வந்து வெளியில வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருஷத்துல பல நாட்கள் நம்ம வந்து கொண்டாட்டத்துல இருப்போம். இப்ப தீபாவளி, பொங்கல், நியூ இயர், பர்த்டே அல்லது ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா அதுல கொண்டாடுவோம். அந்த மாதிரி நம்ம வெளியில வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்றோம். ஆனா இந்த மலர் தீர்வு நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க உங்களை தெரிஞ்சு உங்களோட இயல்புல வரும்போது நீங்க ஒரு கொண்டாட்டத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் தீர்வு தான் இந்த வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர் தீர்வு. அதை எப்படி பார்க்கலாம்னா, ஒவ்வொரு உயிரினமும் கொண்டாடுது. ஏன்னா மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாமே தன்னை வந்து கொண்டாட்டத்துலதான் இருக்கு. இப்ப பூமியில வந்து ஒரு விதை போட்டா கூட அது முளைச்சு அது ஒரு கொண்டாட்டத்துல இருக்கு. அதே மாதிரி பறவைகள் வந்து அதிகாலையில வந்து ஓசை எழுப்பி ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துது. அதே மாதிரி பூக்கள் வந்து பூத்து குலுங்குறது, மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா வெயில் நேரத்துல அப்படியே தண்ணியில இருந்து மேல வந்து குதிச்சு ஒரு கொண்டாட்டத்துல இருக்கிறது. அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் பாத்தீங்கன்னா நிலம், அது தன்னுடைய வளத்தை பெருக்கி ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துது. அதே மாதிரி நீர் சமன்படுத்தி ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துது. நெருப்பு வெப்ப ஆற்றலை கொடுத்து அதனுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துது. காற்று வந்து மாறி மாறி வீசி நமக்கு ஒரு இதனுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துது. ஆகாயம் கூட பாத்தீங்கன்னா அனைத்து உயிரினங்களையும் அந்த வானத்தை நோக்கி ஈர்த்து ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துது. அது மாதிரி ஒவ்வொரு இயற்கையில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் அதனுடைய இயல்புல கொண்டாடுது. அதைதான் இந்த மலர்த்தீவு சொல்ல வருது. நீயும் உன்னுடைய இயல்புல இருந்து கொண்டாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர்த்தீவு தான் இந்த மலர்த்தீவு, வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர்த்தீவு. நாம் வந்து நம்மை உணர்ந்து கொண்டாட இந்த மலர்த்தீவு அற்புதமா வேலை செய்யும். ஏன்னா இந்த மலர்த்தீர்வு தேவைப்படக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த ஆர்வமின்மை, அக்கறையின்மை, உற்சாகமின்மை, இந்த முன்னேறாமை, இது மாதிரி இன்மைங்கிற அனைத்து வார்த்தைகளுக்கும் ஒரு பொருத்தமா ஒரு மலர்த்தீர்வு வரும்னா அது வந்து இந்த மலர்த்தீர்வு தேவைப்படக்கூடிய நபர்கள். அந்த தருணத்துல இந்த மலர்த்தீர்வு எடுக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் உணரக்கூடிய ஒரு மலர்த்தீர்வும் அல்ல குறையாத ஒரு அமுத சுரபியா இருக்கக்கூடிய ஒரு மலர்த்தீர்வு தான் இந்த வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற ஒரு மலர்த்தீர்வு. இந்த பிரபஞ்சம் சொல்லுது, எவர் ஒருவர் தன்னை உணர்ந்து கொண்டாடுகிறாரோ அவரை இந்த பிரபஞ்சம் வந்து விரும்பும். அளவில்லாத காதலும் அளவில்லாத அன்பும் வைத்திருக்கும் இந்த பிரபஞ்சம். அந்த மாதிரி நபர்கள்ல வந்து பிரபஞ்சமும் சேர்ந்து அவங்களோட கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த மலர்த்தீர்வு கொடுக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து இது வரைக்கும் சொன்ன அந்த நிழல் தன்மை, அதாவது தேவைப்படக்கூடிய மலர் தீர்வு தேவைப்படக்கூடிய நபர்கள் எடுக்கும் பொழுது இதனுடைய முழுத்தன்மையை அவங்க அற்புதமா உணரலாம். அதே மாதிரி இந்த குடும்பத்துல சமுதாயத்துல வந்து விசாலமா செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா இந்த மலர் தீர்வு தேவைப்படைய நபர்கள் வந்து ஒரு உதாரித்தனமும் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனா இந்த மலர் தீர்வு எடுக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கும் அந்த மற்ற சமுதாயத்துக்கும் ஒரு விசாலமா செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையை நாம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த உடலால் ஊனமுற்றவங்க, அந்த பொருத்தம் இல்லாத வாழ்க்கை துணையை அமைஞ்சவங்க, அல்லது பல நாட்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மனநிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எடுக்கும் பொழுது ஒரு புத்துயிரும் உற்சாகமும் கொடுக்கக்கூடிய ஒரு மலர் தீர்வா இந்த வைல்ட் ரோஸ் மலர் தீர்வை நம்ம பார்க்கலாம். வைல்ட் ரோஸ் மலர் அறிவு இது ஒரு சௌக்கியத்தின் மலர், ரொம்ப ரொம்ப நம்ம சௌக்கியமா வச்சிட்டு இருக்கு. இந்த மலர் அறிவு நம்ம உட்கொள்ளும் போதே அது வந்து தெரியுது. நோக்க நோக்கு களியாட்டம் அப்படின்னு சொல்லி பாரதி எழுதியிருக்க மாதிரி, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு நம்ம கேட்க தூண்டுது. ஒரு கொண்டாட்ட மனநிலை, ஒரு கிராண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு கண் முன்னாடி விரிகிற அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், துய்த்தல். வாழ்க்கையில ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அணுவாக ரசித்து அதை அவ்வளவு ரசமா நம்ம வாழ்க்கை இருப்பதை உணர்ந்து அப்படி அதுவும் வாழ்க்கை அனுபவத்தை நெருக்கமா, நமக்கு ரொம்ப நெருக்கமா நம்ம அந்த அனுபவத்தோட லயிச்சு இருக்கிறதுக்கு வைல்ட் ரோஸ் மலரறிவு நமக்கு துணை புரியுது. அப்புறம் இப்போ அபரிமிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபண்டன்ஸ் எதுல எல்லாம் இருக்கு, யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பொருள் மீது அந்த பொருளை பற்றி எந்த ஒரு சலனமுமே இல்லாத போது, அந்த பொருளை தேடவோ கேட்கவோ இல்லாத போது அந்த பொருள் நமக்கு அபரிமிதமா கிடைக்கிறத உணர்றோம். வைல்ட் ரோஸ் நமக்கு காட்டுற வழியா நான் அதான் பாக்குறேன். அபரிமிதம் வந்து நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னு வைல்ட் ரோஸ் சொல்லுது. இந்த வாழ்வை வந்து எப்படி ஒன் மொமெண்ட் அட் அ டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு க்ஷணமா இந்த வாழ்வை முழுக்க முழுக்க அதை அப்படியே அனுபவமா ஏற்றுக்கொள்ள வைல்ட் ரோஸ் மலரறிவு மிகவும் துணை புரிகிறது. வாழ்க்கையில
ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல இந்த த்ரில் இருக்கிறதுனாலதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. எல்லா மனிதர்களுக்குமே நல்ல பேர் எடுக்கணும், புகழோட இருக்கணும், செல்வாக்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். ஆர்வம் இல்லாத மனிதனே இல்லை. இந்த ஆர்வம் தான் ஒரு மனிதனிடமிருந்து மற்றொரு மனிதனை வேறுபடுத்தி காண்பிக்குது. இந்த மலர் தேவைப்படுற நபர்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ ஒரு த்ரில்லோ இருக்காது. வாழ்க்கையில ஒரு லட்சியத்தையும் த்ரில்லையும் கொண்டு வரக்கூடிய மலர், பேரார்வத்தின் மலர், பெரும் பொறுப்பை ஏற்று நடத்துபவரின் மலர் வைல்ட் ரோஸ். அறிவு, ஞானம், செல்வம் இதை பிரதிபலன் பாராம அள்ளி கொடுக்கறவங்களாலதான் இந்த உலகத்துல மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஒரு விதை ஒரு மரத்தை கொடுக்குது, ஒரு மரம் நூற்றுக்கணக்கான கனிகளை கொடுக்குது. வாழ்க்கை எப்பயுமே ஒரு கொண்டாட்டமா இருக்கும். ஆனா இவங்க தன்னோட வாழ்க்கைய பாரமா நினைக்கிறாங்க. குடும்பம், தான் பெற்ற குழந்தைகளை கூட பாரமா நினைக்கிறாங்க. காரணமே இல்லாம, எதிலும் ஆர்வம் இல்லாம இருக்கும் இவங்களுக்கு. இந்த மலரை தொடர்ந்து எடுக்கும் போது எனக்கு எது நடந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு நிலை, பிரபஞ்ச ஓட்டத்தோடு கலந்து விட்ட ஒரு நிலை, கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை, சரணாகதி நிலை ஏற்படும். தெளிவான முடிவெடுக்கிறதுக்கும் உறுதியான வாழ்க்கை வாழவும் இந்த மலர் ஒரு விஷயத்திலிருந்து தன்னை விலக்கி கொள்வதிலிருந்து முழுவதுமா அதில் தன்னை ஒப்படைக்கக்கூடிய தன்மையை இந்த மலர் ஏற்படுத்தும். எது எப்படியோ அது அப்படியே, அதன் இயல்புல அது இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிறது. வாழ்க்கையில ஒரு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் இந்த மலர் எடுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மலரை சாப்பிட்டுட்டு நீங்க எங்க போனீங்கனாலும் நம்மள மத்தவங்க நல்லா கவனிப்பாங்க. அந்த சூழ்நிலையும் நமக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும். ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லோருமே வைல்ட் ரோஸ் எடுக்கும் போது அந்த குடும்பமே மகிழ்ச்சியில திளைக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தான் செய்ய வேண்டிய கடமைய யாரும் சொல்லாமலேயே செஞ்சிருவாங்க. நம் வாழ்க்கை துணையோடும் குடும்பத்தாரோடும் ஆனந்தமாய் வாழ உதவும். இவங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸா இருப்பாங்க. இவங்க கிட்ட பேசினாலே உங்களுக்கு மத்தவங்களுக்கு தன்னை உடனே மாத்திக்கணும் அப்படின்னு தோணும். நம் பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் தானாவே சரியாகும். மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கிறவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பூரணமா பெற்றுக்கொண்டவர்கள். எல்லாவற்றிலும் நன்மையையும் இன்பத்தையும் பாக்குறவங்க. இவங்க கடைசி மூச்சு வரைக்கும் பிரபஞ்ச ஆற்றலை உணர்ந்து செயல்படுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்த ஆர்வத்தோடு செய்யக்கூடியவங்க. நாம எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய மலர். பரம ஆனந்தத்தில் இருக்கிறவங்க இந்த வைல்ட் ரோஸ் மனிதர்கள். உலகத்தை கொண்டாட்டமாக மாற்றியவர்கள். ஒரு அற்புதம், கொண்டாட்டம். அதாவது நம்ம புத்தகத்திலையும் சச்சங்கத்திலையும் பெரிய பெரிய புனித ஸ்தலங்கள்ல இருக்கிற சொற்பொழிவுகளும் ஞானத்தை தரணும் அங்கெல்லாம் இருக்காது. அதான் மேட்ரு. நான் ஒரு பொறி விற்கிற ஒரு அம்மானா தள்ளு வண்டியில டென்ட் சின்னதா போட்டு தள்ளு வண்டியில பொறி விற்கிற அம்மா. அதை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். எப்ப நான் பேர் ஆர்வத்துக்கு சொல்றேன் பாருங்க. ரொம்ப நாள் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஹஸ்பண்ட் எல்லாம் இருந்தாங்க, நல்ல மங்களகரமா இருப்பாங்க. போனா பக்கத்துல போட்டுனா பாக்கண்ணே எப்படிங்கிற அழகிற கண்ணே எல்லாம் பேசுவாங்க. அப்படியே பாப்பா வாங்கிட்டு வந்துடும். எப்படியும் இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, ரொம்ப நாள் இப்ப ரீசெண்டா போய் பார்க்கும்போது வழியில பார்த்தேன். ஒரு தடவை பொறி வாங்கினேன். ஒரு 2 மாசம் பொறி வாங்கும்போது அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனேன். அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க. வந்தவனே பாருப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிச்சிங்கன்னா புரியும். ஞானம் எங்க இருக்குதுன்றது பாருங்க. பாருப்பா அந்த காத்தவராயனுக்கு கூட கொஞ்சம் எண்ணமே இல்லப்பா, காத்தே அடிக்கலப்பா, அப்படியே புழுக்கமா இருக்கான். காத்தவராயங்க புழுக்கமா இருக்கான், காத்து அடிக்கலையாம். பஞ்சபூதத்தை சொல்றேன். பார்த்தேன். அவங்களுடைய உருவத்துல பார்க்கும்போது அவங்க கணவனை இழந்துட்டாங்கன்னு மட்டும் தெரிஞ்சு, எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நான் எப்படி பார்த்தனோ கணவன் இருக்கும்போது பார்த்தனோ அப்படியே இருக்கிறாங்க, எந்த டிஃபரன்ஸ் இல்லை. என்னம்மா எப்படி போகுது வியாபாரம்? அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போனேன்னு வச்சுக்கேன், மொத்தம் வித்துரும். அங்காலம்மா அவன் என்ன கைவிடுறதே இல்லம்மா, இப்படியேதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லிச்சு. கண்ணு அவ்வளோ வசதியாகிறேன். ஆக்சுவலா பொறி வாங்கி அந்த அந்த பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல அவங்களே ஒட்டி எல்லாத்தையும் அவங்களே பண்ணணும். வச்சிட்டு இருப்பாங்க. இப்ப கூட கொஞ்சம் முட்டி வலிக்குது எனக்கு. இப்படிதான் சொல்லிச்சு, முட்டி வலிக்குது. கொஞ்சம் தூரம் போன வச்சுக்க மொத்தம் வித்துரும். போன தடவை அந்த ஆயுத பூஜைக்கு போனப்பா மொத்தம் வித்துச்சுப்பா. என்ன எப்பயுமே கைவிடலப்பா, சௌக்கியமா வச்சுக்கிட்டுப்பா. இங்க பாக்கணும், அவங்களுக்கு குழந்தையும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு குழந்தை இல்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்த கணவனும் இல்ல. முடிஞ்சிச்சு. பயங்கர புழுக்கமாச்சு. 30 ரூபா கொடுத்தேன். 25 ரூபாய் எடுத்துட்டு காசு இல்லைன்னா வச்சுக்குவான். இது நடந்துச்சு. திருப்பி போன வாரம் போயிட்டு சும்மா கிராஸ் பண்ணும்போது வாங்கும்போது எனக்கு உடம்பு கொஞ்சம் ஒத்துக்காது, நீ அந்த காரா பூந்தி போடாது. என்ன கண்ணு அது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு எடுத்து அதை தனியா வச்சு நம்ம கொடுக்குறது 25 ரூபா தான்.
அது தனியா வச்சு இதை தனியா வச்சு அப்புறம் வெங்காயத்தையும் இதையும் தனியா போட்டு மொத்தத்தையும் கட்டி கொடுத்துட்டு என்ன கண்ணு போயிட்டு வா கண்ணு அப்படின்னு அவன் அந்த ஆளுங்களுக்கு எல்லாம் தியானம் புத்தகம் எல்லாம் குத்து கெத்துக்கூடாது. அது இயற்கையாவே பிரம்மத்தை உணர்ந்து தன்னை உணர்ந்து பேரார்வத்துல இருக்குது. நிறைய பேர் போய் அதை வந்து பயங்கரமா டெவலப் பண்றேன்னு போய் நிப்பான். தூரமா வண்டியில போய் நிற்பேன், அப்படி பார்ப்பேன், பார்த்துட்டு நல்லா இருக்குதா பார்த்துட்டு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு பார்க்க. ஒரு தன்னை உணர்ந்த ஞானி பிரம்ம ஞானி நிக்கிறது மாதிரி எனக்கு தெரியும் பார்க்க. உண்மை அது தேடுறான் போய் எங்கெங்கயோ சித்தர்கள் அது இதுன்னு பக்கத்துல இருக்குது, காவ ஓரம் இருக்கிறான் நம்மால. இதுதான் வைல்ட் ரோஸோட நேச்சரு. அவங்க கிட்ட போய் நீ ஒரு 20 ரூபாய்க்கு பொருள் கொடுத்து ஒரு 10 ரூபாய்க்கு எதனா பண்ணினாலும் உன் பிரச்சனை தீர்ந்து. எங்க போய் தர்றது? போய் 50,000 கொடுத்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணா வந்துருமா ஞானம்? இருக்கிற ஞானத்தையும் பிடிங்கிட்டு விட்டுறான். அவனுக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. நாடுகளற்ற தன்மை, நாடே இருக்கக்கூடாதுன்றதுதான் டிக்ளரேஷன். யாரோட டிக்ளரேஷன்? கணியன் பூங்கொன்றான் யாதும் ஊரே யாவரும் கிளியர். ஜேகே சொல்றான் குளோப் வேர்ல்டு கவர்மெண்ட் என்றான். ஓஷோ சொல்றான் யூனிவர்சல் கவர்மெண்ட் அப்படின்றான். வேதாத்ரி சொல்றாரு உலக சமாதானம்ன்றாரு. சார்லஸ் சைத்தியன் என் குரு சொல்றாரு வேர்ல்டு சொசைட்டி பீஸ் சொசைட்டின்னு வச்சுக்கிறான். நாடு இருக்கிறதுனால அகங்காரம் இருக்கு. அமெரிக்கான்றது நாடு இருக்கிறதுனால உள்ள மொத்த நாடும் வந்து அடிமையா நிக்குது. என்னைக்கு நாடுகளற்ற தன்மை வருதோ, வரைபடங்கள் அற்ற தன்மை வருதோ, அப்பதான் மனிதமும் இயற்கையும் ஒன்றாகிறது. மொழிகளும் நாடுகளும் எல்லாமே நம்மள பிரிவுபடுத்து. பிளான் பண்ணி மொத்தத்தையும் நம்ம பையன்ல பார்த்தோம்ல, பிளான் பண்ணி சிதைக்கிறான். எப்படி ஒரு ஞானினால இன்னொரு நாட்டு மேல வந்து அடிமைப்படுத்து அதை அடின்னு சொல்ல முடியும்? எங்க போய் தேடுங்கிறோம்? நம்ம மிக சமீபத்தில் மிக நெருக்கத்தில் ஞானிகள் இருக்கிறாங்க. நம்ம உணர்த்துறோம். அவங்களெல்லாம் அறிவுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற அறிவுலாம் கொடுக்குறோம். அவங்கள அப்படியே ரசிச்சுக்கினே இருக்கும். அவன் சரண்டர்ல இருக்கிறான். ஒவ்வொரு க்ஷணத்தை அவங்களுக்கு இல்ல நல்லாவே தெரியுது, அவங்க குழந்தை இல்லை நல்லாவே தெரியுது, கணவன் இல்ல நல்லாவே தெரியுது, அவங்களுக்கு போதுமான அதுல இருந்து அப்படியே பூத்து நிக்கிறாங்க. அப்படியே இந்த வைல்ட் ரோஸ்ல அப்படியே நாம என்ன பண்றோம்? நம்ம நாளைக்கு கேள்வி கேட்டு நாம என்ன பண்ணிக்கிறோம்? இப்போ நாம வந்து வெளியே இங்க புத்தகத்துல புத்தக குப்பைகள்ல கடந்த கால குப்பைகளை தேடிக்கிறோம். அதுல இல்ல பிரம்ம ஞானம். இவங்க கிட்ட இருக்குது பிரம்மத்தின் ஞானம் முழுவதும். சும்மா பார்த்தா போதும், சும்மா இருந்தா போதும். அங்க வந்து ஒரு உயிர்ப்பு வரும். உயிர்ப்பின் மலர், உன்னதத்தின் மலர், சரணாகதியின் மலர், விடுதலையின் மலர். அது வைல்ட் ரோஸ். இதுதான் பேரார்வம். காவா ஓடுறவன் என்ன பண்றான்? மிகப்பெரிய சன்னியாசிகளை கூட்டி உட்கார்ந்துக்கிறவன் என்ன பண்றான்? டம்ப் என்ன பண்றான்? எல்லாத்தையும் பேரார்வத்தோட பார்க்கணும். என்ன நடக்குதுடா? செலிப்ரேஷன் தானே, எல்லாம் பேலன்ஸ். 2026 will be the year of greater balance. சமநிலை. இயற்கை சீற்றம் கிடையாது, இயற்கை சமநிலை. இயற்கையெல்லாம் சீற்றம் கொள்றதே கிடையாது, சமநிலை. அது நாம வைத்திருக்கிற மனநிலைக்கு ஏற்ற மாதிரி சமநிலை ஏற்படும். அப்போ இது வந்து இந்த வருடம் கொண்டாட்டத்தின் வருடம். எப்படி கொண்டாடுனா, என்னை கொண்டு ஆடுகிறேன். நான் என்னை கொண்டு ஆடுறேன்பா. எனக்கு நான் போதும்பா. வைல்ட் ரோஸ்.